ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். இன்றைக்கு உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோடு இருங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க. அந்த நன்றி சொல்கிறத நம்ம என்றைக்கும் மறந்துடக்கூடாது. அந்த ஆண்டவரை துதிக்கிற துதியை ஒரு நாளும் நம்ம விட்டு விடக்கூடாது. துதிப்பதற்கு பேர் தான் நன்றி சொல்லுவது என்ற அர்த்தம். சங்கீதம் 107 அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு: கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிவ் தேங்க்ஸ் டு த லார்ட் அப்படின்னு இங்கிலீஷில் இருக்கும். தமிழில் துதியுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. எதை துதிக்கணும் அப்படின்னா, அவர் நல்லவர் என்பதை துதிக்கணும். அப்போ கண்டிப்பாக நல்லவர்னா நன்மை செய்கிறவர். நன்மை செய்கிற யாருக்குமே நம்ம நன்றி என்று சொல்லுவோம். அதற்கு பேர் தான் துதியுங்கள் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தர் நல்லவர், உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்கிறார், ஆகவே அவருக்கு நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்கு ப்ராக்டிக்கலாக ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும் நீங்கள் ஒரு பெரிய லிஸ்ட் எடுக்கணும், ஒரு பெரிய பட்டியல் எடுக்கணும். உங்கள்கிட்ட ஒரு நோட் புக் இருக்கலாம், ஒரு பெரிய பேப்பர் இருக்கலாம், இல்லை பெரிய ஒரு தாள் எடுத்து அது ஃபுல்லாக நீங்கள் என்ன எழுத போகிறீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்கள் எழுத போகிறீங்க. அது பெரிய பட்டியலாக, ஒரு லிஸ்ட்டாக நீங்கள் செய்ய போகிறீங்க. சின்ன சின்ன காரியங்களே எழுதுங்கள், பெரிய காரியங்களையும் எழுதுங்கள். நீங்கள் எழுதும் பொழுது தான் எந்தெந்த காரியமெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு செய்திருக்கிறார் என்ற ஞாபகமே உங்களுக்கு வரும். அப்போ லிஸ்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, ஒரு காரியத்தில் தொடங்கின நீங்கள் ஏராளமான காரியத்தை நோட் டவுன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இதெல்லாம் செய்திருக்கிறார் அப்படின்றதே உங்கள் வாழ்க்கையில் தெரியும். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் நடைமுறையில் எடுத்துட்டிங்கன்னா, நிறையா காரியங்களுக்கு லிஸ்ட் எழுதுவீங்க. கடையில் போய் பொருட்கள் வாங்கணும், மளிகை சாமானெல்லாம் வாங்கிட்டு வரணும்னா அதற்கு ஒரு லிஸ்ட் எழுதுவீங்க. இல்லை வேலை செய்கிற இடத்துல இன்வென்ட்ரி, ஸ்டாக், இருப்பு நிலை எப்படி இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு லிஸ்ட் எடுப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படின்றத தெரிந்து கொள்றதுக்கு உட்காந்து எழுதுனீங்கன்னா அது ஒரு லிஸ்ட்டாக வரும். இல்லை உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பொறுப்புகள், கடமைகள் என்னென்னலாம் செய்யணும், யார் யாருக்கு எப்படிலாம் செய்யணுன்றத எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு லிஸ்ட்டு வரும். அப்படியும் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் இல்லை, என்னெல்லாம் வேணும், என்னெல்லாம் ஆசைப்படுறீங்க அப்படின்னு நீங்கள் யோசித்தாலே அதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் எழுதலாம். இப்படி உங்கள் வாழ்க்கையில் தேவைகளுக்கும் உங்களுடைய கடமைகளுக்கும் கமிட்மெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு தேவையான பொருட்கள், ப்ரொவிஷன், இவைகளுக்கெல்லாம் நீங்கள் லிஸ்ட் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக நிறையா காரியங்கள் எழுதும் பொழுது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். அப்படி செய்கிறேன்னா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செஞ்ச நன்மைகளை நினைத்து அது ஒரு பெரிய பட்டியலாக எழுதும் பொழுது, லிஸ்ட்டாக எடுக்கும் பொழுது கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் எடுத்திருக்கிற பேப்பரும் உங்கள் புக்கும், நோட் புக்கும் பத்தவே பத்தாது. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவர் நன்மைகளை செய்து கொண்டே இருக்கிறார். We often forget what God has done in our lives. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறார் அப்படின்றத அடிக்கடி நம்ம மறந்துடுவோம். ஆனால் ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி சொல்லணும் அப்படின்னா, நன்றி சொல்லுவதற்கு பழக வேண்டும். You have to practice to thank God. நன்றி சொல்லும் பழக்கத்தை பழக வேண்டும். எப்பொழுதும் ஒரு புதிய பழக்கத்தை பழகணும் அப்படின்னா, நம்மளே ஃபோர்ஸ்ஃபுல்லாக, வலுக்கட்டாயமாக அந்த காரியத்தை செய்யும்படிக்கு நாமளே ஃபோர்ஸ் பண்ணி பயன்படுத்துவோம். அப்போ ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறதும் ஆண்டவருக்கு துதிக்கிறதும் இயல்பாக வராது. சில நேரத்தில் அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், அதை நம்ம பழக வேண்டும். அந்த பழகுவதற்கு தேவையான அநேக வழிகளில் இது ஒரு வழியாக இருக்குது. ஆண்டவர் செய்த நன்மைகளை நீங்கள் எழுதி வைக்கும் பொழுது, அதற்காக ஒரு பெரிய பட்டியல் இடும் பொழுது, அதில் இருக்கிறத பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பே, ஒரு தருணமே உருவாக்கப்படும். இதை செய்ய நீங்கள் தொடங்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எதுவுமே இருக்காது. குறை சொல்லுவதற்கு எந்த காரியமே தென்படாது. when your praise list increases, then your problem list decreases. நன்றி செலுத்துறதுக்கு உங்களுடைய லிஸ்ட்டு பெருசாயிட்டே போகும்பொழுது குறை சொல்வதற்கான லிஸ்ட்டு குறைந்து கொண்டே வரும். ஆகவே இன்றைக்கு பட்டியலிட்டு பாட பழகி கொள்ளுங்கள். ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து எழுதி வைத்து அதுக்கு நன்றி சொல்ல பழகி கொள்ளுங்கள். ஏன்னா கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனென்றால் அவர் நல்லவர், நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார், வரக்கூடிய நாட்களையும் செய்ய போகிறார். அதனால் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னென்னா, நன்றி செலுத்தி கொண்டே இருக்கணும். தொடர்ந்து அவர் நல்ல காரியங்களை தான் செய்வார், தொடர்ந்து அவர் நல்லவராக தான் இருப்பார். ஆகவே தொடர்ந்து நாம் நன்றி செலுத்தி கொண்டே இருக்கணும். இன்றைக்கும் நன்றி செலுத்துவதற்கு ஒரு நல்ல நாள், நன்றி செலுத்த பழகுவதற்கு ஒரு நல்ல நாள். நான் சொன்ன காரியத்தை ப்ராக்டிக்கலாக செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறான்றதை நினைவுக்கு வரும். அதற்கு நீங்கள் நன்றி சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா போதும், மற்ற காரியங்கள் தானாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். எதை குறித்தும் கவலைப்படணும், எதை குறித்தும் வருத்தப்படணும், கலங்கணும்னு அவசியமே கிடையாது. இன்றைக்கும் நன்றி செலுத்துங்கள். நல்லவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற நல்ல காரியங்களை எதிர்பாருங்கள். நன்மையான காரியங்கள் உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். God bless you all.